எவ்ரிவான் வெல்கம் டு நிதா சமையல். நிதா சமையலில் இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல் என்ன சமைச்சிருக்கோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ஒயிட் ரைஸ் இருக்குது. ஒயிட் ரைஸுக்கு நம்ம வீட்டோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து வடுமாங்காய் ஊறுகாய் அதுவும் இருக்குது. ஸோ ஒயிட் ரைஸ்க்கு என்ன கிரேவி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி போட்டி கிரேவி தாங்க செஞ்சுருக்கோம். இது ஆட்டு குடலோட கிரேவி. நல்லா நிறைய முந்திரி பருப்பு போட்டு திக்கான கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கிரேவி மட்டும் பத்தாது இல்லையா? ஸோ அதனால் அதை அழகாக தனியாக எடுத்து வறுத்தும் வச்சுட்டாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோன்னா, இது ஆட்டு மூளை வந்து நல்லா முட்டையெல்லாம் நிறைய போட்டு வறுவல் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் காய்கறி வேணும் இல்லையா? அதனால் வந்துட்டு நம்ம இதோட மிங்கிள் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா காரசாரமாக இருக்குது. ஸோ காரம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க உருளைக்கிழங்கு புட்டு, அதாவது உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு காரம் போடாமல் வந்து ஒரு உருளைக்கிழங்கு புட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போல்லாம் வெயில் ரொம்ப அதிகரிச்சிருச்சு இல்லையா? அதனால் வந்துட்டு நம்ம கூழும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கம்மங்கூழ் வந்து நல்ல ஒயிட்டாக சூப்பராக வந்து நம்மளுக்கு தயாராக இருக்குது. ஸோ கூழுக்கு தொட்டுக்க காம்பினேஷன் வந்து கொத்தவரங்காய் வத்தல் ரெடி பண்ணியிருக்கோம். இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ண வத்தலுங்க. அதுக்கு அடுத்தது மாங்காவும் கூழுக்கான காம்பினேஷன். அதுக்கு அடுத்தது தயிர் இருக்குது. ஸோ தயிரை வந்து நம்ம கூழோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் போட்டு ஃபைனலாக ஒரு தயிர் சாதத்தோடு முடிக்கலாம். இன்னும் முடியலைங்க. ஃபைனலாக வந்துட்டு நம்மளுக்கு சுண்டல் இருக்குது, நிலக்கடலை சுண்டல். ஸோ ப்ரோட்டீன் வேணும் இல்லையா? ஸோ அதனால் நிலக்கடலை சுண்டலோட இன்றைக்கி விதவிதமான ஐட்டமோட லஞ்சை வந்து நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.